நாடு முழுவதும் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இன்று அமலாகிறது. இதன்படி கார், பைக் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கணிசமாக குறைகிறது. மேலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் 33 விதமான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் இடா நகரில் ஜிஎஸ்டி சேமிப்பு விழா என்ற தலைப்பில் உள்ளூர் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். தொடர்ந்து இது சுதேசி என பெருமையுடன் சொல்வோம் என்ற பேனர்களை பிரதமர் வணிகர்களுக்கு வழங்கினார். அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ரூபாய் 5100 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார். அவர் உள்ளூர் வர்த்தகர்கள் மற்றும் வரி செலுத்துவோர் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். அவர்களிடம் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்பட்ட நன்மைகள் குறித்து கேட்டறிந்தார். அருணாச்சல பிரதேசம் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் கோடியை பெற்றுள்ளது. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெற்றதை விட 16 மடங்கு அதிகம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்த பண்டிகை காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை ஏற்போம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். திரிபுராவில் உள்ள மாதா திரிபுர சுந்தரி கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். நவராத்திரியின் முதல் நாளிலேயே பிரதமர் இக்கோவிலுக்கு சென்றுள்ளார். நாட்டு மக்களுக்கு நவராத்திரி வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. பக்தி, தைரியம், கட்டுப்பாடு, உறுதிப்பாடு நிறைந்த புனிதமான பண்டிகை நவராத்திரி விழா அனைவர் வாழ்விலும் புதிய வைராகியம், உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தினார். சிவராத்திரி திருவிழா உங்கள் அனைவரின் வாழ்விலும் எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். அனைவரின் நலனுக்காகவும் துர்கா அன்னையிடம் பிரார்த்திக்கிறேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நவராத்திரி பண்டிகையை ஒட்டி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், துர்க்கை அன்னையின் அருள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மற்றும் சேமிப்புகளை எதிர்க்கட்சியினர் விரும்பவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி மறு சீர்திருத்தத்தால் இந்தியாவின் வளர்ச்சி முன்பை விட வேகமாக வளரும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் அரசு நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பை அதிகரிப்பதை வரி சீர்திருத்தம் உறுதி செய்கிறது என்றார். ஆபரேஷன் சிந்தூர் பார்ட் 2, பார்ட் 3 என்பது பாகிஸ்தான் நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கிறது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் அதற்கான பதில் கிடைக்கும் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். பஸ், மின்சார ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் டாக்ஸி, ஆட்டோ போன்ற அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு தளங்களில் செயல்படக்கூடிய சென்னை ஒன் செல்போன் செயலியை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக விரைவில் 2417 செவிலியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இயங்கி வரும் ஆதி திராவிடர் சமூக நீதி விடுதியில் விடுதி காப்பாளர் லட்சுமி விடுதி மாணவிகளை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாகவும் எழுந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு விடுதியில் பணியாற்றும் ஒரு அரசு ஊழியருக்கு மதமாற்றம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். திருச்சியில் 30.05 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்தது. சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் படித்தவர் அமெரிக்காவின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் முதன்மை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அரசின் நிதியை முறையாக பயன்படுத்தி தமிழகம் திறன் வாய்ந்த மாநிலமாக இருக்க இருமொழிக் கொள்கைதான் காரணம் என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். வெல்வோம், 200 படைப்போம், வரலாறு என்பது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல. 200 தொகுதிகள் இலக்கு என்றாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுவோம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். முதல்வர் பிரதமர் குறித்து பேசும்போது கண்ணியமாக பேச வேண்டும். பின்புலத்தில் அமித்ஷா, பாரதிய ஜனதா இருப்பதன் தைரியத்தில் விஜய் அகந்தையோடு பேசுகிறார் என சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி சேலம், நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது திடீரென கரூர், நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியைப் போல பிற்காலத்தில் தாவேக கட்சியும் திமுகவில் ஐக்கியமாகிவிடும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்ட பிறகு தனியார் நிறுவனங்கள் பால் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளன. ஆவின் நிறுவனம் மட்டும் விலை குறைப்பு செய்ய மறுப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டி வரி திருத்தத்தையொட்டி நெய் பொருட்கள் மீது ஆவின் நிறுவனம் தள்ளுபடியை அறிவித்துள்ளது. இந்த தள்ளுபடி இன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை முதல் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய விமான நிலையங்கள் மீதான சைபர் தாக்குதலால் 3வது நாளாக இன்றும் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இண்டியானா மாகாணத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகினர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருங்கிய ஆதரவாளரான சார்லி கிர்கின் நினைவஞ்சலி நிகழ்வு அரிசோனாவில் நடைபெற்றது. அதிபர் டிரம்பும் தொழிலதிபர் மஸ்கும் அருகருகே அமர்ந்தபடி பேசிக் கொண்டிருந்த காட்சி பேசுபொருளாகியுள்ளது. பாலஸ்தீன நாடு இருக்காது, படுகொலைக்கு பிறகும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். ஜோர்டான் நதியின் மேற்கில் எந்த பாலஸ்தீன அரசும் இருக்காது என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆவேசமாக பேசினார். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட நிலையில் ஆவின் பொருட்களின் விலையை குறைக்காமல் அதன் அடிப்படை விலையை உயர்த்தியுள்ளதாக தமிழக அரசு மீது அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் வந்தா போதும், ரோட்ல வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசுறான், யாரோ வந்து என்ன பேசினாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, யாரும் முதல்வரை தொட்டு கூட பார்க்க முடியாது என விஜயை மறைமுகமாக அமைச்சர் காந்தி விமர்சித்துள்ளார். திமுக அரசால் ஏற்படுத்தப்பட்ட பிரதான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண வலியுறுத்தி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அக்டோபர் 5 முதல் நவம்பர் 30 வரை பாஜக போராட்டங்களை முன்னெடுக்கும் என பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடந்த கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழக வீராங்கனை வைஷாலி சாதனை படைத்தார். வைஷாலியின் சாதனையை பாராட்டும் விதமாக தமிழக தொழில் முதலீட்டு கழகத்தில் இளநிலை அலுவலர் பணிக்கான நியமன ஆணையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். ஷேல், மீத்தேன் எரிவாயு திட்டங்கள் குறித்து தமிழக அரசின் நிலையை தெளிவுபடுத்த கோரி வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். முதல்வரின் காலை உணவு திட்டத்தால் 20.59 லட்சம் குழந்தைகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தால் 3.92 லட்சம் மாணவர்களும் பயனடைந்து வருகின்றனர் என அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா IAS தெரிவித்துள்ளார். பாமக சிறை நிரப்பும் போராட்டம் குறித்து போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்ததாக கிண்டலாக பதிலளித்தார். எந்த கூட்டத்தையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், எம்ஜிஆர் கூட்டத்தை எவனாலும் வெல்ல முடியாது என அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசினார். தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் உருவானாலும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். ஸ்டாலின் மீண்டும் 2வது முறையாக முதல்வராக உறுதியாக பொறுப்பேற்பார் என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திண்டுக்கலுக்கு சிறப்பு பூட்டு. 2026 திமுக ஆட்சிக்கு பூட்டு போட வேண்டும் என திண்டுக்கல்லில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஈஷா கிராமோற்சவம் விளையாட்டு திருவிழா நமது நாட்டை விளையாட்டில் வல்லரசாக்கும் நோக்கில் எடுக்கப்படும் மிகப்பெரிய முன்னெடுப்பு என கோவையில் நடந்த ஈஷா கிராமோற்சவ விளையாட்டு திருவிழாவில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்த அளவில் ஆட்சிக்கு பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் எண்ணமாக உள்ளது என காங்கிரஸ் MLA சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு போதைப்பொருள் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் நோக்கில் நாடு முழுதும் 75 இடங்களில் ஒரே நேரத்தில் மோடி யுவாரன் எனும் மாரத்தான் போட்டி நடந்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தன் தலைமையில் இயங்கும் பாமகவை 30 தொகுதிகளை கொடுக்கும் திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைக்க ராமதாஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் சுமார் 3500 லிட்டர் சாராய ஊழல், 113 லிட்டர் சாராயம் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை அழித்தனர். வங்கதேசத்திலிருந்து கடல் வழியாகவும் நம் நாட்டுக்குள் நுழைகின்றனர். இந்த ஊடுருவலை தடுக்க தமிழக அரசிடம் முழுமையான திட்டங்கள் இல்லை என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டினார். நாட்டின் வடகிழக்கு மாநிலமான திரிபுரா சென்ற மோடிக்கு கோமதி மாவட்டத்தில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திரிபுர சுந்தரி அம்மன் கோயிலுக்கு சாலை மார்க்கமாக காரில் சென்ற மோடியை மக்கள் மலர் தூவியும் வரவேற்றனர். அஸ்ஸாமை சேர்ந்த பிரபல பாடகர் ஜூபின் கார்க் சிங்கப்பூரில் உயிரிழந்தார். அவரின் உடல் இந்தியாவிற்கு எடுத்து வரப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக கவுகாத்தியில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூபின் குடும்பத்தினர் வேண்டுகோளை ஏற்று கவுகாத்தியில் அவரது நினைவிடம் அமைக்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. பஞ்சாபில் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் பொதுமக்கள் 10 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக தரன் தாரன் பர்னாலாவில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார்.
உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் புதிய இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இது பெண்களுக்கான பரிசு, பெண்களை துர்கை போன்று பிரதமர் மதிப்பதற்கு சான்று என்றார். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுவரை இந்த ஆண்டு மட்டும் 248 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் இருந்து வாரணாசிக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் விமானியின் அரைக்கதவை திறக்க முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் தரையிறங்கியதும் அந்த நபரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கான்பூரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ விமானத்தில் எலி ஒன்று அங்குமிங்கும் ஓடியதால் பயணிகள் அலறினர். போக்கு காட்டிய எலி நீண்ட முயற்சிக்கு பின் சிக்கியது. எலியால் விமானம் புறப்பட 3 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மணிப்பூரில் நடந்த வன்முறையின் போது குக்கி பெண்கள் மீது பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் காயமடைந்த பெண்களுக்கு இழப்பீடு தருவது பற்றி மத்திய மாநில அரசுகள் பதில் தர ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான யுவராஜ் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. உத்தப்பா இன்று அமலாக்கத்துறை முன் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். நாளை யுவராஜ் சிங் ஆஜராக உள்ளார். நான் தமிழ் மொழியை கற்க விரும்புகிறேன். தமிழ்மொழி சங்க இலக்கியங்களின் ஊற்றாக திகழ்கிறது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒன்றை புரிந்து ஆராய்ந்து கற்க வேண்டுமெனில் தாய்மொழி கல்வியே அவசியம் என்றார். வருவாய் உபரி கொண்ட 16 மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் 37,000 கோடியுடன் முதல் இடத்தில் உள்ளன. தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறை உள்ளது என்று சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகளை மக்கள் திருடுவதால் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பெட்ஷீட்டுகளை திருடிச் செல்வது குறித்த வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் நடைபெறும் காலங்களில் நாள்தோறும் 70,000 முதல் 80,000 பக்தர்கள் வரை மூலவரை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோயில் செயல் அலுவலர் அனிகுமார் சிங்கால் தெரிவித்துள்ளார். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் ஊஞ்சல் வைபவம் விமர்சையாக நடந்தது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலமாக துவங்கியது. எழுத்தாளர் பானு முஷ்டாக் சாமுண்டீஸ்வரி அம்மன் சிலைக்கு மலர் தூவி தசராவை துவக்கி வைத்தார். இன்று முதல் 11 நாட்களும் தசரா கொண்டாடப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மடாதிபதி ஸ்ரீமத் வித்யாதீஷ தீர்த்த சுவாமிகள் 1,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள 15 தங்க டாலர்கள், 2 வெள்ளி தட்டுகளை நன்கொடையாக வழங்கினர். நவராத்திரி பண்டிகை துவங்கியதையொட்டி கோவை உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் கொலுபொம்மை கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. கோவை ஈச்சனாரி மகாலட்சுமி மந்திரில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கொலு பக்தர்களை கவர்ந்தது. திருச்செந்தூர் கோயிலில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதி வழங்கப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி கூட்டம் குறைவாக இருந்தால் தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். கூட்டம் அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு கருதி அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிர்வாகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஐஐடி மெட்ராஸ் அமெரிக்காவின் கேட்டர்பில்லர் உடன் இணைந்து பணியாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஏஐ பேட்டரிகள், எரிபொருள் செல்கள், தானியங்கி உள்ளிட்ட அம்சங்கள் கூட்டு ஆராய்ச்சியில் நடத்தப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நமது சொத்து, அதை நாம் காக்க வேண்டுமென பட்டிமன்றம் நடுவர் சாலமன் பாப்பையா தெரிவித்தார். கோவை நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு மீட்பு நிபுணர்கள் நீதிமன்ற வளாகம் முழுவதும் சோதனை நடத்தினர். நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகு மிரட்டல் புரளி என கண்டுபிடிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கிடங்கல் ஊராட்சியில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலை குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வரும் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழக அரசின் 7 திட்டங்களை எடுத்துக்காட்டும் வகையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்கிறார் என அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா IAS தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 5% கூடுதலாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இயல்பான நிலையில் 292.1 மில்லிமீட்டர் பொழியும் நிலையில் 307.1 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. புதுவை நாகப்பட்டினம் புறவழிச்சாலையில் வாகூர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட சுயேட்சை MLA நேரு சமூக நல அமைப்பு நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே கல்லூர், ஆவட்டி, புடையூர், அதர்நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது.
முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எம்.ஆர். ராதா மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயாருமான கீதா ராதா மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கீதா ராதா பிரிவால் வாடும் ராதிகாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் மற்றும் வானிலை ஆய்வு மைய அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனை செய்தனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 83,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 10,430 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 148 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மும்பையிலிருந்து அரக்கோணம் வழியாக ரயிலில் கும்பல் ஒன்று போதை மாத்திரைகள் கடத்துவதாக வந்த தகவலின் அடிப்படையில் 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 30,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சில இடங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 68,321 ஓட்டுச்சாவடிகள் உள்ளன. இந்நிலையில் 1,200 வாக்காளருக்கு ஒரு ஓட்டுச்சாவடி அமைக்க இந்திய தேர்தல் கமிஷன் முடிவெடுத்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் கூடுதலாக 6,000 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. சென்னை வானகரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் விற்பனை நடிகர் உட்பட 4 பேர் கைதாக்கினர். அவர்களிடம் இருந்து 5 கிராம் மெத்தபெட்டமைன், 12 MDMA மாத்திரைகள், 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வேப்பம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி மகேந்திரன் என்பவரை நிலத்தை அளவீடு செய்வதற்காக 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VAO ராமசாமி என்பவரை லஞ்சம் ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சேலத்தில் ஜவுளி கடையின் மேற்கூரையை துளையிட்டு 6,85,000 ரூபாய் கொள்ளையடித்த கர்நாடகாவைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரை பெங்களூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது ஏற்கனவே 5 கொள்ளை வழக்குகள் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை சிறுவாணி சாலையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்திச் சென்ற ஐயப்பன், ராஜா, ரமேஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கார் மற்றும் 350 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் உள்ள கிராமத்தின் மீது பாகிஸ்தான் விமானப்படை 8 வெடிகுண்டுகளை வீசியதில் அப்பாவி மக்கள் 30 பேர் இறந்தனர். ரகாசா சூறாவளி எதிரொலியாக ஹாங்காங் விமான நிலையம் 36 மணி நேரம் மூடப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சூறாவளியை சமாளிக்க தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் நாடுகள் தயாராகி வருகின்றன. கரீபியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பூரன் தலைமையிலான ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணி கயானா அமேசான் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி 5வது முறையாக கோப்பையை வென்றது. பெங்கால் கிரிக்கெட் சங்க தலைவராக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தேர்வாகிறார். சௌரவ் கங்குலியை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தனுஷ் இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவாகியுள்ள இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. தற்போது இந்த படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியுள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. நடிகர் கௌதம் ராம் கார்த்திக் கைவசம் கிரிமினல், மிஸ்டர் எக்ஸ் உள்ளிட்ட 3 படங்கள் உள்ளன. இப்போது புதிதாக சின்னசாமி பொன்னையா என்பவர் இயக்கும் பெயரிடப்படாத படத்தில் நாயகனாக நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. யுவன் இசையமைக்கிறார். கோவில்பட்டி துவங்கி காஷ்மீர் வரை படப்பிடிப்பு நடக்கிறது. ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகிறது. நடிகை அனுபமா பரமேஸ்வரன் ஒரு பேட்டியில், என் பழைய நண்பனுடன் சில காரணங்களால் பேசவில்லை. அவன் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான், பதில் தரவில்லை. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அவனை பார்த்தும் பேசவில்லை. அடுத்த 2 நாட்களில் அவன் கேன்சரால் இறந்துவிட்டான். தனக்கு கேன்சர் என்று அவன் அனுப்பிய செய்தியை பின்னர் தான் பார்த்தேன். இப்போது வரை அது ஒரு மோசமான ஞாபகமாக என் மனதில் இருக்கிறது என்றார். தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகளில் நடித்து வந்த வர்ஷா பல்லம்மா தனது தாய்மொழியான கன்னடத்தில் இதுவரை நடித்ததில்லை. தற்போது முதன்முறையாக கன்னடத்தில் PC சேகர் இயக்கும் மகான் என்ற படத்தில் நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். 10 ஆண்டு சினிமா பயணத்தில் தன் சொந்த மொழியில் இப்போதுதான் அறிமுகமாகுவது மகிழ்ச்சி என வர்ஷா தெரிவித்துள்ளார். ஜித்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் 2013இல் திருஷ்யம் படம் முதல் பாகமும் 2021இல் திருஷ்யம் 2ஆம் பாகமும் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இப்போது மீண்டும் இவர்கள் கூட்டணியில் 3ஆம் பாகம் உருவாகிறது. இதன் படப்பிடிப்பு பூஜை இன்று ஆரம்பமானது. நான் ஒரு சுதந்திர பறவை, அப்படியே இருந்துக்கிறேனே, விட்டுடுங்கள், திருமணம் எல்லாம் வேண்டாம் என நடிகர் SJ சூர்யா தெரிவித்தார்.
தமிழில் குடும்பஸ்தன் படத்தில் மணிகண்டன் அறிமுகமானார் சான்வி மேக்னா. படப்பிடிப்பு ஒன்றில் சூடான எண்ணெய் கொட்டி கைகளில் இவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அது பற்றி விபத்துகள் எதிர்பாராத விதமாக நடக்கத்தான் செய்யும். மீண்டு வருவது நம் கையில்தான் இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய் ஹிந்தியை எதிர்த்துதான் அரசியல் செய்கிறார். அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். அடுத்த முறை விஜய்க்கு திமுக தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் விஜய் திமுகவிற்கு வந்துவிடுவார் என இயக்குனர் பழனியப்பன் கூறியுள்ளார். கடந்த வாரத்துடன் இந்த ஆண்டில் வெளியான படங்களின் எண்ணிக்கை 190 கடந்துள்ளது. இந்த வாரம் செப்டம்பர் 26 அந்த 7 நாட்கள் கைலன், கிஸ்மி இடியட், ரைட், குற்றம் தவிர, சரீரம், டோர் நம்பர் 420, பனை, IAS கண்ணம்மா ஆகிய படங்கள் வெளியாக உள்ளன. இவற்றுடன் விஜயின் குஷி படம் ரீ-ரிலீஸ் ஆகிறது. பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷ், சாய் பல்லவி நடித்து 2018 வெளிவந்த படம் மாரி 2. யுவன் இசையில் தனுஷ் எழுதி தீயுடன் இணைந்து பாடிய ரவுடி பேபி பாடல் யூடியூபில் முதலில் 1000 மில்லியன் பாடல் என்ற சாதனையை படைத்தது. இப்போது அது 1700 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. கவின் நடித்து நடன இயக்குநர் சதீஷ் கிருஷ்ணன் இயக்கியுள்ள கிஸ் படம் கடந்த 2 நாட்களில் பாக்ஸ் ஆபீஸில் 1.6 கோடி வசூலித்துள்ளது. தமிழகத்தில் சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிறது. 2026ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்திற்கு பாதுகாப்பு என நடிகர் சத்யராஜ் தெரிவித்தார்.